ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை. நல்ல கலராக, எண்ணெய் குடிக்காமல், மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, நல்ல டேஸ்டியாக ஆனால் வடையை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். உளுந்து வடை செய்யறதுக்கு நான் 1 கப்பு உளுந்து எடுத்து நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுனால 2 மணிக்கூர் ஊறப்படணும். கிரைண்டரில் அரைச்சா 1 மணிக்கூர் ஊறப்பட்டால் போதும். இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாரில் பாதி அளவு போடுங்க. பாதி அளவு போட்டால் போதும். 2 நேரமாக அரைச்சி எடுங்க. பாருங்கள், இதுக்கு குளிர்ந்த தண்ணி விட்டு அரைக்கணும். நான் ஐஸ் க்யூப்பை வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதில் வர தண்ணியை தான் நான் விட்டுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாருங்க. பாருங்கள் இப்படி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பந்து போல் தான் அரைச்சி எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும். இன்னும் இது எண்ணெய் அரைப்படலை. அதனால் எண்ணெய் 2 பாருங்கள் ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். இந்த 2 ஐஸ் கட்டி போட்டு இனிமேல் கரெக்டாக இருக்கும் தண்ணி. அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இது எப்படி இருக்குது மாவுன்னு பாருங்கள். இப்படி பந்து போல் இருக்கணும். பாருங்கள், இனிமேல் நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். இதே போல் அடுத்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துருவோம். எல்லாம் எடுத்தாச்சு. அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா எடுத்துருங்க. நம்ம தண்ணி இன்னும் விடாதனால எல்லாமே சுத்தமாக எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போது இந்த உளுந்த மாவில் ஒரு பிஸ்கை எடுத்து இப்படி ஒரே கரைக்கி நல்லா அடித்து கலக்கி விடணும். பாருங்கள், நல்லா பந்து போல் வரணும். நம்ம கிரைண்டரில் அரைச்சதுன்னா இப்படி அடித்து விட வேண்டாம். அது நல்லா ஏற்கனவே நல்லா பந்து போல் தான் இருக்கும் உளுந்த மாவு. இப்போ மிக்சியில் அரைக்கிறதுனால தான் இப்படி அடித்து விடணும். ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் விட்டு அடித்து எடுத்துடுங்க. நல்லா பந்து போல் இருக்கணும். இப்போ இதை ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நான் பொடியாக இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகாய் பொடியை தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இவ்வளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கலந்து வரணும். நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை இப்படி செய்யுதுனால. இப்போ நம்ம இந்த வடை மாவில் இதை போட்டுருவோம். பாருங்கள், இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி கீரை கொஞ்சம் நிறைய போடுங்க. போட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறதுனால இதில் பஞ்சு போலையும் நல்ல நிறத்தையும் கொடுக்கும் அந்த வடைக்கு. ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு. இப்போ முதல்ல நான் பாதி அளவு போட்டிருக்கேன். நம்ம வடைக்கு தட்டு அளவில் பக்குவமாக வர்றது வரைக்கும் நம்ம அரிசி மாவு போடலாம். பாருங்கள், இது நல்ல மெதுவாக கலந்து விடுங்க. நல்லா அழுத்தி கலந்து விடாட்டா இந்த ஃப்ளஃபியாக இருக்குது அப்படியே இருக்கணும். அப்படின்னா தான் வடை நல்லா பஞ்சு போல் வரும். நான் இப்போ அந்த அரிசி மாவையும் போட்டுட்டேன். அப்படின்னா தான் கரெக்டாக இருந்து எனக்கு வீடியோவில் பதிவாகலை. இப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு பாருங்கள், இப்படி நல்லா ஒரு வருவாணி பாருங்கள். பக்குவமாக இருந்தேன்னா இருக்கட்டு, இல்லைன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம வடையை தட்டி போட்டுடணும். பாருங்கள், அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போடணும். ஒரு பக்கம் லேசாக செவந்து வந்தோடனே திருப்பி போடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். சட்டியை பொறுத்து, இது சில்வர் சட்டினால நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது. இரும்பு சட்டினா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ நம்ம ஒரேடியாக மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே செவந்து உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி திருப்பி விட்டு நல்லா வெந்த உடனே நல்ல கலராக வரும். பாருங்கள், இப்படி நல்ல கலராக வந்தோடனே எடுத்துருங்க. அங்கே மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஒரு நேரம் போட்டு காணிக்கேன். பாருங்கள், இதே போல் தட்டி போடுங்க. உங்களுக்கு இப்படி போட தெரியலைன்னா ஒரு கரண்டியில் இல்லைன்னா வடிகரண்டியில் பின்னால் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் தடவிட்டு அதில் வச்சு இப்படி தட்டி போடுங்க. நல்லா வரும். இல்லைன்னா ஒரு வாழை இலையில் தட்டி போடலாம். இல்லைன்னா ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு போடலாம். இதை பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இதையும் எடுத்துருவோம். இதே போல் எல்லா வடையும் சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பந்து போல் இருக்கும். நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை.
பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.